ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்பைடர்மேன் 4 பற்றின அப்டேட் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் யார் வில்லனாக வர போகிறாங்க அப்படின்றதையும் ஸ்பைடர்மேன் 4ல் வெனமோட ரெஃபரன்ஸ் எதிர்பார்க்கலாமா என்ன அப்படின்றத அப்படியே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பைடர்மேன் 4ஓட இப்போ கரண்ட் ஒர்க் என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் இப்போ டீப்பாக வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சொல்ல போனால் இப்போதைக்கு என்னுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் நடந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று, இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை யார் ரைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்த ஜனதன் கோல்ட்ஸ்டீன் அண்ட் ஜான் ஃப்ரான்சிஸ் டாலி, இவங்க 2 பேருமே இப்போ ஸ்பைடர்மேன் 4க்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போகிறாங்களாம். ஸோ எது எப்படியோ படம் நல்லா வந்தால் எல்லாமே ஹாப்பி தான். அடுத்து இந்த படத்தில் வெனமோட ரெஃபரன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் வெனமோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்க போதாம். ஸோ ஸ்பைடர்மேன் 4ல் வெனமோட சிம்பியாட் வந்து ஒரு கீ ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக இந்த படத்தில் ஸ்பைடர்மேனை பிளாக் சூட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சிம்பியாட் ஸ்பைடர்மேன் 4ல் எப்படி வருது என்ன அப்படின்றத. ஏன்னா இன்னுமே குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா நோவே ஹோமில் வெனம் அப்பியர் ஆகி அவருடைய சிம்பியோட்டை அங்கே விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த ஒரு சிம்பியோட்டை வெனமோட லாஸ்ட் டான்ஸ் ட்ரெய்லரில் எடுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் 4க்குள்ளே வெனமோட ரெஃபரன்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பைடர்மேன் 4ல் 2 வில்லன்ஸ் வந்து வர போகிறாங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஓட்டோ அண்ட் ஹாப்கோப்ளின். பட் ஆனால் இந்த 2 கேரக்டர்ஸுமே நோவே ஹோமில் அப்பியரான டாக்டர் ஓட்டோ அண்ட் கிரீன் கோப்ளின். ஸோ அந்த ஒரு கேரக்டர்ஸ் தான் இங்கே வந்து ரிட்டன் ஆக போகிறது இல்லை. அதாவது மல்டிவர்ஸ் கேரக்டர்ஸ் ஸ்பைடர்மேன் 4ல் ரிட்டன் ஆக போகிறது இல்லை. இந்த கேரக்டர்ஸ் வந்து டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய 2 வில்லன்ஸாக தான் இந்த படத்தில் வந்து காமிக்க போகிறாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் 4ல் இந்த ஆக்டோபர்ஸ் வில்லனா யாரை கேஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரீன் கோப்ளின் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இந்த ஹாப்கோப்ளின் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர் வந்து 1983 மார்வல் காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்த த அமேசிங் ஸ்பைடர்மேன் காமிக்கில் இந்த ஹாப்கோப்ளினை வந்து அப்பியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்பைடர்மேன் 4ல் இந்த ஹாப்கோப்ளினை அப்பியர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஹாப்கோப்ளினை வரப்போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் பீட்டர் பார்க்கரை வந்து எல்லாத்தையுமே இழந்த மாதிரியான ஒரு பீட்டர் பார்க்கரை தான் வந்து காமிக்க போகிறாங்க. ஆல்ரெடி அவர் நோவே ஹோம்லேயே வந்து எல்லாருமே இழந்திருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷனான ஸ்பைடர்மேனை தான் ஸ்பைடர்மேன் 4ல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இந்த இயர் ஃபாலில் தான் வந்து ஆரம்பிக்க போகுது. பட் ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் டிலே ஆச்சு அப்படின்னா இந்த படம் 2025ல் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். அதுக்கு அடுத்த வருஷமான 2026ல் தான் ஸ்பைடர்மேன் 4 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் டிலே ஆச்சு அப்படின்னா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இயர் ஃபாலில் என்னுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா என்ன அப்படின்றத. ஸோ கடைசியாக ஸ்பைடர்மேன் 4ல் இந்த ஹாப்கோப்ளின் ரோலை யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்டு தான் இந்த படத்தில் வந்து ஹாப்கோப்ளினாக வந்து வரப்போகிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நெட் லீட்ஸ். ஸோ இவர் தான் இந்த படத்தில் ஹாப்கோப்ளினாக வந்து வரப்போகிறாராம். ஸோ இது இந்த படத்தில் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பெரிய ஷாக்காக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் படங்களில் எல்லாத்துலேயுமே கிரீன் கோப்ளினாக மாறுறது வந்து ஸ்பைடர்மேனோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பைடர்மேன் 4ல் நெட் வந்து ஹாப்கோப்ளினாக வந்து வரப்போகிறாராம். ஸோ ஸ்பைடர்மேனுக்கு ஆப்போசிட்டாக அவருடைய ஃப்ரெண்டே வந்து வரப்போகிறாரு. ஸோ அதை பீட்டர் பார்க்கர் எப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத எப்படி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்லேயே வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் வந்து பீட்டர் பார்க்கர் கிட்ட ஒரு சூப்பர் வில்லனாக மாறி உயிர் எடுக்க மாட்டான் நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இது வரைக்குமே ஒரு ரூமராக தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை நெட் தான் இந்த படத்தில் ஹாப்கோப்ளினாக வரப்போகிறாரு அப்படின்றது. ஏன்னா ரொம்பவே பாவங்க பீட்டர் பார்க்கர் வந்து. ஏன்னா டோனி ஸ்டார்க்கையும் ஆட்மேயுமே வந்து இழந்திருக்காரு. அதே மாதிரி அவர் சுற்றி இருக்கிற யாருக்குமே அவர் யார் அப்படின்றதே ஞாபகம் இல்லை. ஒரு தனிமையில் தான் அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் ஆப்போசிட்டில் வில்லனாக வராரு அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை பார்க்குற ஆடியன்ஸாலே அதை வந்து ஏற்றுக்க முடியாது. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்பைடர்மேன் அப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன் படத்தில் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனில் தான் பீட்டர் பார்க்கரையும் நெட்டையுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கே வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நெட்டு வந்து இந்த படத்தில் ஹாப்கோப்ளினாக வருவார் அப்படின்றது டவுட்டு தான். இது இனிமேல் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி ஒரு வில்லனாக வந்தாலுமே அதை ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த படத்தில் கோப்ளின் வில்லன் வந்து கன்ஃபார்மாக வந்து வரப்போகிறாரு. பட் ஆனால் அது டெட்டாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. வேறு யாரையாவது அந்த கேரக்டரில் கேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் கோப்ளினாக வரப்போகிறாங்க அப்படின்றத. பட் ஆனால் நெட் வந்து இந்த படத்தில் கோப்ளினாக வரப்போகிறாரு அப்படின்றது இது வரைக்குமே ஒரு ரூமராக தான் இருக்குது. இது கன்ஃபார்ம் ஆகலை. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பைடர்மேன் 4 யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டை வந்து ஆகஸ்ட் மந்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆகஸ்ட் வெயிட் பண்ணி பார்த்து ஸ்பைடர்மேன் 4 யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பற்றின தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.